வெல்கம் டு கெம்ஃபை. நான் உங்கள் சதீஷ்குமார். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிளாஸ் 12 யூனிட் 7 கெமிக்கல் கைனெட்டிக்ஸ் அப்படின்ற சாப்டர்லேருந்து ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் அர்ஹீனியஸ் ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். அர்ஹீனியஸ் ஈக்குவேஷன் இதுக்கு முன்னாடி வீடியோவில் தான் பார்த்துருந்தோம். அதில் வந்து ஒரு ஃபைனல் ரிசல்ட் ஒன்று நமக்கு கிடச்சிருக்கும். அந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த ப்ராப்ளம். அர்ஹீனியஸ் ஈக்குவேஷன் டெரிவேஷன் பார்க்காதவங்க லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, பார்த்துட்டு இதை பாருங்கள். கொஸ்டினை ரீட் பண்ணி பாருங்கள். எக்ஸாம்பிள் 7. The rate constant of our reaction at 400 Kelvin and 200 Kelvin are 0.04 and 0.02 per second respectively. ரெண்டு டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க டெம்பரேச்சரை ஃபஸ்ட்டு ரேட் கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணிக்கணும். செகண்ட் கொடுத்துருக்க 200 கெல்வின்ற டெம்பரேச்சரோட ரேட் கான்ஸ்டன்ட் வந்து 0.02 per second. இதான் வந்து ரெஸ்பெக்டிவ்லியோட மீனிங். கால்குலேட் த வேல்யூ ஆஃப் ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஆக்டிவேஷன் எனர்ஜி EA என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். லோ டெம்பரேச்சர் T1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதோட ரேட் கான்ஸ்டன்ட் வந்து K1 0.02. T1 வந்து 200 Kelvin, ரேட் கான்ஸ்டன்ட் வந்து 0.02. T2 ஹையர் டெம்பரேச்சர் 400 Kelvin, அதோட ரேட் கான்ஸ்டன்ட் 0.04 பெர் செகண்ட். ஆக்டிவேஷன் எனர்ஜின்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அர்ஹீனியஸ் ஈக்குவேஷனோட ரிசல்ட் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, log K2 டிவைடட் பை K1 ஈக்குவல் டு ஆக்டிவேஷன் எனர்ஜி டிவைடட் பை 2.303 R மல்டிப்ளை பை T2 மைனஸ் T1 டிவைடட் பை T1 T2. இதில் K2 K1 அப்புறம் ஆர்ன்றது கேஸ் கான்ஸ்டன்ட் 8.314 ஜூல் பெர் கெல்வின் பெர் மோல். T2ன்றது 400, T1ன்றது 200. எல்லாத்தையும் ஜஸ்ட் வந்து சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். அடுத்ததான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, 400 மைனஸ் 200 அப்படின்னா 200. 400 மைனஸ் 200 அப்படின்னு சொல்லி போடும்போது 200 டிவைடட் பை 200 இன்ட்டு 400 அப்படின்னு சொல்லியிருக்கா. 200 இன்ட்டு 400. நியூமரேட்டரில் உள்ள 200ம் டினாமினேட்டரில் 200 கேன்சல் ஆயிடுச்சு. 400 மட்டும் ரிமைனிங் இருக்குது. அதை இதோட சேர்த்து எழுதிடுறோம். 2.303 இன்ட்டு 8.314 இன்ட்டு 400. யூனிட் என்னெல்லாம் இங்கே ரிமைனிங் இருக்குன்னு பாருங்கள். ஜூல் பெர் கெல்வின் அப்படியே தான் இருக்குது. இங்கே வந்து மோல் அப்படின்றது. இந்த இடத்துல கெல்வின், இங்கே 2 கெல்வின் இருக்கா, ஒரே ஒரு கெல்வின் மட்டும் கேன்சல் ஆயிடும். இங்கே வந்து பெர் கெல்வின், இங்கே கெல்வின். அப்போ வந்து ரிமைனிங் வந்து ஜூல் பெர் மோல் அப்படின்றது மட்டும் மிச்சம் இருக்கும். ஓகேவா, ஜூல் பெர் மோல் அப்படின்னு சொல்லி மட்டும் மிச்சம் இருக்குது. இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி வந்து சால்வ் பண்ணும்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கிடணும். ஆன்சர்ஸ் வந்து கிலோ ஜூலில் கேட்டிருக்காங்களா, ஜூலில் கேட்டிருக்காங்களா. ஜூலில் கேட்டிருந்தாங்கன்னா ஜூலில் தான் ஸ்டாப் பண்ணணும். கிலோ ஜூலில் கேட்டிருந்தாங்கன்னா ஜூலை வந்து கிலோ ஜூலில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டாப் பண்ணணும். ரைட். 0.04 டிவைடட் பை 0.02 அப்படின்னா 2 அப்படின்னு சொல்லி வரும் இதை சால்வ் பண்ணும்போது. அப்போ log 2 ஆக்டிவேஷன் எனர்ஜி மட்டும் தான் உங்களுக்கு வேணும். log 2ஓட வேல்யூ என்ன அப்படின்னா 0.3010, 2.303, 8.314, 400 எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். ஆக்டிவேஷன் எனர்ஜி EA ஈக்குவல் டு log 2 2.303, 8.314, 400. யூனிட் வந்து ஜூல் பெர் மோல். எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா log 2ஓட வேல்யூ 0.30, எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணி மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிற ரிசல்ட் வந்து 2305 ஜூல் பெர் மோல். இதை கிலோ ஜூலில் கேட்டாங்க அப்படின்னா, ஓகேவா, கிலோ ஜூலில் கேட்டாங்கன்னா 1000ஆல் டிவைட் பண்ணுங்கள். அப்போ வர்ற ரிசல்ட் வந்து 2.305 கிலோ ஜூல் பெர் மோல். கிலோ ஜூலில் கேட்டாங்கன்னா அடிஷ்னலாக ஒரு ஸ்டெப் பண்ணணும், இல்லைனா இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ ரீட் பண்ணி பாருங்கள். ரேட் கான்ஸ்டன்ட் 2 டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சருக்கு ரேட் கான்ஸ்டன்ட் தனித்தனியாக கொடுத்துருந்தாங்க. ஆக்டிவேஷன் எனர்ஜி கேட்டிருந்தாங்க. அர்ஹீனியஸ் ஈக்குவேஷனோட ஃபார்முலாவில் வந்து சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. ஆக்டிவேஷன் எனர்ஜி மட்டும் தெரியாது. மிச்சம் எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு ஆக்டிவேஷன் எனர்ஜி மட்டும் ஒரு சைடில் வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையும் இன்னொரு சைடில் கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் பண்ணிட்டு வரோம். ரைட். அடுத்து பாருங்கள். எக்ஸாம்பிள் 8. ரேட் கான்ஸ்டன்ட் ஆஃப் அ ரியாக்ஷன் வேரிஸ் வித் டெம்பரேச்சர் T அக்கார்டிங் டு ஃபாலோயிங் அர்ஹீனியஸ் ஈக்குவேஷன். ஒரு கிவன் டேட்டா கொடுத்துருக்காங்க. log K ஈக்குவல் டு log A மைனஸ் EA பை 2.303 R இன்ட்டு 1 பை டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் EA, ஓகேவா, E கிடையாது, EAன்றது ஆக்டிவேஷன் எனர்ஜி. when a graph is plotted log K versus 1 by T. log K இது வந்து 1 by T யோட கிராஃப் வந்து பிளாட் பண்ணுறாங்க. log K அப்படின்றத y ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். y ஆக்சிஸ் 1 by டெம்பரேச்சர் அப்படின்றத x ஆக்சிஸ். இப்போ இதுக்கு வந்து ஒரு கிராஃப் போட போகிறோம். கிராஃப் போட்டோம்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கிது. அதோட ஸ்லோப் வந்து -4000 அப்படிங்கிறாங்க. ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா y ஈக்குவல் டு mx + c. இதான் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன். இதில் y அப்படின்றது என்ன எடுத்திருந்தோம், y அப்படின்றது log K, x அப்படின்றது டெம்பரேச்சர் 1 by டெம்பரேச்சர், இதான் வந்து x. y ஈக்குவல் டு mx + ன்னு சொல்கிறோமா. அப்போ m அப்படின்றது என்ன அப்படின்னா இந்த இருக்குல்ல -EA டிவைடட் பை 2.303 R, இதான் m. xன்றது 1 by டெம்பரேச்சர் ப்ளஸ் cன்றது log A இன்டர்செப்ட். இதில் mன்றது மொத்தமாக எடுக்கணும், மைனஸோடு சேர்த்து எடுக்கணும். -EA டிவைடட் பை 2.303 R. இதுதான் இந்த இடத்துல கிவன் கொடுத்துருப்போம். ஸ்லோப் வந்து -4000 ஜூல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆக்டிவேஷன் எனர்ஜி, ஓகேவா,
ஆக்டிவேஷன் எனர்ஜி வந்து EA அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம எதுவுமே கொடுக்கல. ரைட். log K equal to log A minus EA divided by 2.303 R into 1 by temperature. இந்த டேட்டாவோட நம்ம வந்து கம்பேர் பண்ணணும். கொடுத்துருக்க டேட்டாவை ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணுறோம். அப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா 1 by டெம்பரேச்சர் இருக்கும். எம் இருக்கிற இடத்துல என்ன இருக்குன்னு பாருங்கள், மைனஸ் EA டிவைடட் பை 2.303 R. அதான் வந்து ஸ்லோப் எம் அப்படின்னு சொல்லி போட்டு மைனஸ் EA டிவைடட் பை 2.303 R. ஸ்லோப்போட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. கொஸ்டினை ரீட் பண்ணி பாருங்கள், மைனஸ் 4000 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்போ ஸ்லோப் இருக்கிற இடத்துல மைனஸ் 4000 சப்ஸ்டிட் பண்ணுங்கள். மைனஸ் 4000 மைனஸ் EA டிவைடட் பை 2.303 R. இதோட மெயின் ஏம் என்ன அப்படின்னா ஆக்டிவேஷன் எனர்ஜி என்னன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் இதோட மெயின் அல்டிமேட் ஏம். அதை வந்து ரொம்ப சிம்பிளாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். EA டிவைடட் பை 2.303 R நெகட்டிவோட சேர்த்து எடுக்கிறோம். இதான் வந்து ஸ்லோப் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஸ்லோப் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா மைனஸ் 4000 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். அப்போ இங்கே 4000 EA டிவைடட் பை 2.303 R அப்படின்னு சொல்லி இருக்கும். இந்த 2.303 இன்ட்டு ஆரை லெஃப்ட் சைடில் கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ 4000 இன்ட்டு 2.303 ஆரோட வேல்யூ 8.314 ஜூல் பெர் மோல். எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா 76588.568 ஜூல் அப்படின்னு சொல்லி வரும். இது வந்து ஜூல், ஓகேவா? இது வந்து ஜூல் பெர் மோல். இதை நீங்கள் வந்து கிலோ ஜூலாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா, கிலோ ஜூலாக கன்வெர்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், 1000 டிவைட் பண்ணணும். அப்போது 76.588 அப்படின்னு சொல்லி வரும் கிலோ ஜூல் பெர் மோல். இதான் வந்து ஆக்டிவேஷன் எனர்ஜி EA 76.588 கிலோ ஜூல் பெர் மோல் அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. ரொம்ப சிம்பிள். என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா y = mx + c யோட கம்பேர் பண்ணுறோம். yன்றது log K, 1 by temperature அப்படின்றது x axis. 1 by temperatureன்றது x axis. அப்போ y = mx + c அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா x இருக்கிற இடத்துல 1 by temperature இருக்குது, m இருக்கிற இடத்துல மைனஸ் EA டிவைடட் பை 2.303 இருக்குது. 2.303 R அப்படின்னு சொல்லி இருக்குது. ரைட். இதில் cன்றது இன்டர்செப்ட். அந்த ஸ்லோப்பு மட்டும் ஜஸ்ட்டு கொடுத்துருக்க வேல்யூவோட கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா ஆக்டிவேஷன் எனர்ஜியை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ரைட். அப்போ இந்த இடத்துல எக்ஸாம்பிள் 7, எக்ஸாம்பிள் 8 ரெண்டுமே வந்து ஆக்டிவேஷன் எனர்ஜியை டிட்டர்மைன் பண்ணுற மாதிரி தான் ஃபார்முலா. பட் அதுக்கு வந்து நம்ம வந்து டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ட்ரை பண்ணியிருப்போம். முதல்ல டெம்பரேச்சர், 2 டெம்பரேச்சரும் 2 ரேட் கான்ஸ்டண்ட்டை கொடுத்து ஆக்டிவேஷன் எனர்ஜி ஃபைண்ட் அவுட் பண்ணிடணும். அடுத்து ஒரு கிராஃபிக்கல் ஃபார்மெட்டில் கொடுத்துட்டு ஆக்டிவேஷன் எனர்ஜி என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம். ரைட். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.